இந்திய இலங்கை கடற்தொழிலாளர்கள் பிரச்சினை அன்னராசா விடுத்துள்ள கோரிக்கை. முத்தையன்கட்டில் படுகொலை செய்யப்பட்ட இளைஞனின் இறுதி ஊர்வலத்துக்கு விசேட பாதுகாப்பு. பிரதமர் பதவியில் மாற்றமா? ஹரிணிக்கு பதில் விமல். தம்மன் பில அறிந்த தகவல். விடுதலை புலிகளின் குறிஞ்சாத்தீவு உப்பு உற்பத்தி நிறுவனத்தை மீள இயக்க திட்டம். ஹரிணிக்கு தொடரும் சிக்கல். பழங்குடியின தலைவரின் கடும் குற்றச்சாட்டு. வடக்கு கிழக்கில் உள்ள அரசியல் பிரதிநிதிகளை ஒன்றிணைத்து மாபெரும் போராட்டம். செம்மணி விவகாரத்தில் பிரித்தானியா கனடாவின் தீர்மானம். ஐநாவில் முக்கிய அறிக்கை. மன்னார் காற்றாலை திட்டத்தை நிறுத்துங்கள். வவுனியாவில் மனித சங்கிலி போராட்டம். நீதியின் ஓலம் எனும் பெயரில் சர்வதேச நீதி கோரி மட்டக்களப்பில் போராட்டம். வடக்கு கிழக்கு மக்கள் ஹர்த்தாலுக்கு ஆதரவு வழங்க வேண்டும். சாணக்கியன் எம்பி. தமிழர்களை குறிவைத்து ஜனாதிபதி கூறிய ஒற்றை சொல்லால் எழுந்துள்ள பெரும் சர்ச்சை. தொடர்பது விரிவான செய்திகள். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து கடற்தொழிலில் ஈடுபடுவதை இந்திய கடற்தொழிலாளர்கள் நிறுத்த வேண்டும் என வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னலிங்கம் அன்னராசா தெரிவித்துள்ளார். அத்தோடு எமது நாட்டு வளத்தை அழித்துவிட்டு தமிழகத்திலே இந்திய கடற்தொழிலாளர்கள் தொடர் போராட்டங்களை நடாத்துவது முறையற்ற செயல் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஊடக சந்திப்பொன்றை நடாத்தி கருத்து தெரிவிக்கின்ற போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு இழுவை மணி படகுகளுடன் நமது நாட்டிற்குள் வந்து சூழலை மாசுபடுத்த வேண்டாம் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் இந்திய கடற்தொழிலாளர்களின் சட்டவிரோத கடற்தொழிலால் இலங்கையில் உள்ள சிறு கடற்தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவதாகவும் அன்னலிங்கம் அன்னராசா தெரிவித்துள்ளார். முத்தையன்கட்டில் படுகொலை செய்யப்பட்ட இளைஞனின் இறுதி ஊர்வலம் போலீஸ் பாதுகாப்புடன் இன்றைய தினம் நடைபெற்றது. இதன்போது பல நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்களுக்கு மத்தியில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரதமர் கருணை அமரசூரிய பதவியில் இருந்து நீக்கப்பட்டு பிரதமராக பிமல் ரத்நாயக்க நியமிக்கப்பட உள்ளதாக பிவிதுருகல உரிமை கட்சியின் தலைவர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். கட்சி தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், அவைத்தலைவர் பிமல் ரத்நாயக்கு மே மாதம் குறிப்பிட்டிருந்தார். விரைவில் அமைச்சரவை மாற்றம் ஒன்று நடைபெறும் என நான் அது தொடர்பில் எனது யூடியூப் தொலைக்காட்சியிலும் குறிப்பிட்டிருந்தேன். ஹரணியை நீக்குவது தொடர்பில் உட்கட்சி கூட்டத்தில் ஜனாதிபதி 6 காரணங்களை சுட்டிக்காட்டி ஏன் அவரை நீக்கக்கூடாது என்று தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் வாக்கு வங்கியின் பெரும்பகுதி தேசிய மக்கள் சக்தியினுடையது. ஐரோப்பிய தூதரகங்களின் இணைப்பு செயலாளர் பிரதமர், அரசாங்கத்தில் உயர்குடியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அவரே மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் இணைப்பாளரும் ஆவார். ஆதலால் அவ்வாறு செய்ய முடியாது என்று கூறியுள்ளார். இதனால் ஜேவிபியினர் பிரதமர் ஹரணிக்கு எதிராக செயற்பட முனைகின்றனர். அவருக்கு பெரும் அழுத்தங்களை கொடுத்து அவர் பதவியில் இருந்து விலக செய்யும் நிலைக்கு தள்ளும் செயற்பாடாகவே இவை காணப்படுகின்றன. சுப்ரீம் சட் தொடர்பிலான விடயத்தில் பிரதமரின் கூற்றை அமைச்சர் வசந்த சமரசிங்க பிழை என கூறியதும் அதன் முதல் படியாகலாம் என்று தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளால் நடாத்தப்பட்ட குறிஞ்சாத்தீவு தொழிற்சாலைகளுக்கான உப்பு உற்பத்தி நிறுவனத்தை மீள ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி ஆண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துன்னதி தெரிவித்துள்ளார். இத்தொழிற்சாலை ஆணையரவு உப்பு தொழிற்சாலைக்கு அண்மையில் அமைந்துள்ளது. தொலைக்காட்சி ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், அதோடு எப்பாவல பொசுபேட் தொழிற்சாலை 26 வருடங்களாக இருந்த வழக்குகளை முடித்துள்ளதோடு முதலாக பொசுபேட் தயாரிப்பதற்காக அமைச்சரவை பத்திரம் தயாரிக்கப்பட்டுள்ளது. சில நாட்களில் அமைச்சரவைக்கு சமர்ப்பித்து பிஓஐக்கு வழங்கப்பட உள்ளது. மேலும் ககட்டகக சுரங்கத்தையும் ஆரம்பிக்க இருக்கின்றோம். குறித்த நிறுவனங்கள் அனைத்தையும் மீண்டும் இயங்க நிலைக்கு கொண்டு வரவுள்ளோம். செவநிலக்கல மற்றும் பெலவத்த சீனி தொழிற்சாலைகளில் கடந்த அரசாங்கம் எவ்வித சட்டத்திட்டங்களுக்கு முற்பட்டு வட்வரி மற்றும் தொழிலாளர்களின் சேமலாப நிதி போன்றன செலுத்தவில்லை. அதோடு 3 மில்லியன் ரூபாய் கடன் செலுத்த வேண்டியிருந்தது. இவற்றை நாங்களே செலுத்தி வருகின்றோம். ஆதலால் திடீரென பிரச்சினைகளை தீர்க்க முடியாது. எமது சில திட்டங்கள் மக்களுக்கு செல்ல சில காலம் எடுக்கலாம் என்று குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் போலீஸ் நிலையத்தில் மக்களுடன் அடாவடித்தனமாக செயற்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்களது தலையீட்டை அடுத்து இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார்.
இந்நிலையில் தமது முறைப்பாட்டை ஏற்று மக்களுடன் அடாவடித்தனமாக செயற்பட்ட போலீஸ் உத்தியோகத்தருக்கு எதிராக விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டு ஒட்டுசுட்டான் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் துரித செயற்பாட்டை வரவேற்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் போலீஸ் நிலையத்தில் பணியாற்றிய ரொட்விகோ எனும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒட்டுசுட்டான் போலீஸ் நிலைய பிரிவிற்குட்பட்ட மக்கள் மீது பொய்க் குற்றங்களை பதிவு செய்து மக்கள் மீது அத்துமீறி தாக்குவது, மக்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும் வகையில் செயற்படு உள்ளிட்ட பல்வேறுபட்ட அத்துமீறல் செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாக அப்பகுதி மக்களினால் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களிடம் கடந்த 9/8/2025 அன்று முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. மக்களின் இந்த முறைப்பாட்டை அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் உடனடியாக குறித்த அத்துமீறல் செயற்பாட்டில் ஈடுபடும் போலீஸ் உத்தியோகத்தருக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு ஒட்டுசுட்டான் போலீஸ் பொறுப்பதிகாரியிடம் வலியுறுத்தியிருந்தார். அத்தோடு குறித்த போலீஸ் உத்தியோகத்தருக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்றால் எதிர்வருகின்ற 16ஆம் திகதி சனிக்கிழமை அன்று ஒட்டுசுட்டான் போலீஸ் நிலையம் மக்களால் முற்றுகையிடப்பட்டு பாரிய போராட்டம் மேற்கொள்ளப்படும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் எச்சரித்தும் இருந்தார். இத்தகைய சூழலில் குறித்த அத்துமீறல் செயற்பாட்டில் ஈடுபட்டு வந்த குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் பெலியோயா பகுதிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக ஒட்டுசுட்டான் போலீஸ் பொறுப்பதிகாரி இன்றைய தினம் காலை நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்களுக்கு தொலைபேசி அழைப்பு மேற்கொண்டு தெரியப்படுத்தியிருந்ததுடன் அதன் பின்னர் முத்தையன்கட்டில் ராணுவத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்த இளைஞனின் இறுதி அஞ்சலி நிகழ்வில் நேரடியாகவும் சந்தித்து தெரியப்படுத்தியிருந்தார். இந்நிலையில் இவ்விடயத்தில் தமது வலியுறுத்தலை ஏற்று குறித்த போலீஸ் உத்தியோகத்தருக்கு எதிராக துரித நடவடிக்கை மேற்கொண்ட ஒட்டுசுட்டான் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் செயற்பாட்டை வரவேற்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை பழங்குடியினரின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான சட்டத்திட்டங்களை 3 மாதங்களில் செயற்படுத்துவதாக கூறிய பிரதமர் கருணை அமரசூரிய 6 மாதங்களாகியும் ஒன்றும் செய்யவில்லை என இலங்கை பழங்குடியினர் தலைவரான உருவாரிகே வன்னியலத்தூ தெரிவித்துள்ளார். உலக பழங்குடியினர் தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தேசிய வைபவம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் கடந்த சனிக்கிழமை தம்பான பழங்குடியின அருங்காட்சியக வளாகத்தில் இடம்பெற்றிருந்தது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் பழங்குடியின தலைவர் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், கடந்த கால அரசாங்கங்களில் நமது உரிமைகளை பாதுகாப்பதற்காக சட்டத்திட்டங்களை திருத்துமாறு புதிய சட்டமூலத்தை தயாரிக்குமாறு ஆட்சியாளர்களை நாம் கேட்டுக்கொண்டோம். ஆனால் யாரும் முன்வரவில்லை. முன்னாள் ஜனாதிபதி ரணில் ஆட்சியின் போது இது தொடர்பில் சட்டமூலம் தயாரிக்கப்பட்டு சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கும் சமர்ப்பிக்கப்பட்டது. அச்சந்தர்ப்பத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதுவும் நடக்கவில்லை. அப்போது பிரதமர் ஹரிடி எமது உரிமைகள் தொடர்பில் 3 மாதங்களில் ஆராய்ந்து செயற்படுத்துவதாக எமக்கு வாக்குறுதி அளித்தார். ஆனால் 6 மாதங்கள் முடிவடைந்து விட்டன. பிரதமர் எந்த நகர்வையும் மேற்கொள்ளவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் பிரதான பழங்குடியின தலைவரான ஊருவரிகே வன்னியலொத்தே 1996ஆம் ஆண்டு ஜெனீவாவில் நடந்த பழங்குடியினர் மாநாட்டில் கலந்து கொண்ட போது உலக பழங்குடியினர் தின வைபவத்தை இலங்கையில் கொண்டாடுவது குறித்து கருத்தாடல் ஆரம்பமாகியதுடன் அதன்படி இலங்கையின் முதல் தேசிய பழங்குடியினர் தின கொண்டாட்டம் 1999ஆம் ஆண்டு கொழும்பு விகார மகாதேவி பூங்காவில் நடைபெற்றது. மன்னார் மக்களின் வாழ்வை பாதிக்கின்ற வகையில் முன்னெடுக்கப்படுகின்ற காற்றாலை மின்கோபுரம் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக வடக்கு கிழக்கில் உள்ள அரசியல் பிரதிநிதிகளை ஒன்றிணைத்து போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பாக மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எங்களுடைய மக்களையும் மண்ணையும் மீட்பதற்காகத்தான் எங்களுடைய ஆயுத போராட்டமாக இருக்கலாம், அகிம்சை போராட்டமாக இருக்கலாம், நடைபெற்ற வரலாறுகளை நாங்கள் கண்டிருக்கின்றோம், அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்வுக்கு எந்த வழிமுறையும் இல்லாத இந்த சூழலில் மன்னார் மாவட்டத்திலே மண்ணை மீட்பதற்கான போராட்டத்தை மக்கள் இன்றைக்கு தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மன்னார் மாவட்டத்தில் மக்களையும் மண்ணையும் காப்பாற்றுகின்ற பொறுப்பும் கடமையும் மக்கள் பிரதிநிதிக்கு இருக்கிறது. நாங்கள் ஆயுதம் ஏந்தாத அகிம்சை போராளிகளாக வருகிற 14ஆம் தேதி மன்னார் மண்ணிலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாநகர சபை உறுப்பினர்கள், நகர சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள் சகிதமாக ஒரு மாபெரும்
போராட்டத்தை இந்த இலங்கை அரசிற்கு எடுத்துச் சொல்லுகின்ற வகையிலே எங்களுடைய இந்த மண்ணை மீட்கின்ற அந்த அந்த போராளிகளாக மாறுகின்ற சூழலில் தென்னிலங்கை அரசுக்கு ஒன்றை சொல்ல வேண்டும். எங்களுடைய நிலம் எங்களுக்கு சொந்தமானது, எங்களுடைய மக்கள் எங்களுக்கு உரித்தானவர்கள். அந்த வகையிலே அதை சூறையாடுகின்ற தென்னிலங்கையிலே இருக்கின்ற யாராக இருந்தாலும் அதை நாங்கள் ஒரு காலம் அனுமதிக்க முடியாது என்று சொல்லுகின்ற வகையிலே எமது நிலம் நமக்கு வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த கோஷத்தோடு வருகிற 14ஆம் தேதி 9 மணிக்கு ஆரம்பித்து 4 மணி அளவிலே நிறைவு பெறுவதற்கான போராட்டத்தை நடத்துவதற்கான ஏற்பாட்டை நாங்கள் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளிடம் கோரி நிற்கின்றோம். அவை நாங்கள் அகிம்சை போராளிகள் என்று சொல்கின்ற வகையிலே எங்களுடைய போராட்டம் இந்த தென்னிலங்கைக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். எங்களுடைய மக்களையும் எங்களுடைய மண்ணையும் ஒரு காலம் யாரும் அபகரிக்கிறதுக்கு அனுமதிக்க முடியாது. அது நாங்கள் துப்பாக்கி ஏந்தி போராடுகின்ற போது அந்த தியாகங்களை செய்தவர்கள் அந்த பரம்பரையைச் சேர்ந்தவர்கள். ஆகவே கட்சி பேதம் இல்லாது தமிழ் பேசும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கட்சி பேதம் இல்லாத நகர சபை, மாநகர சபை, பிரதேச சபை உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இந்த போராட்டத்திலே இணைந்து கொள்ளுமாறு மன்னார் மக்கள் சார்பாக அறைகூவல் விடுக்கின்றேன். ஆகவே தென்னிலங்கைக்கு நாங்கள் பாடம் போட்டுகின்ற வகையில் எங்களுடைய மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுகின்ற வகையிலே எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் செய்தாக வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற காரணத்தால் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள், தமிழ் பேசும் மக்கள் பிரதிநிதிகள் எந்த கட்சி வேறுபாடு இல்லாது இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு இந்த மண்ணையும் மக்களையும் எங்களுடைய மண்ணையும் எங்களுடைய மக்களையும் காப்பாற்றுகின்ற ஒரு போராட்டத்தை நாங்கள் தென்னிலங்கைக்கு ஒரு செய்தியை சொல்லுகின்ற ஒரு போராட்டமாக அது மாற வேண்டும். ஆகவே எல்லோரையும் மன்னார் மக்கள் சார்பாக, இந்த மன்னார் மண் சார்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அறைகூவல் விடுக்கிறேன். இதங்கட மன்னார் வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற எங்களுடைய நிலம், எங்களுடைய மக்கள், எங்களுடைய உயிர் மூச்சு என்ற அடிப்படையிலே நாங்கள் இதை அனுமதிக்க முடியாது. ஆனால் அரசாங்கம் எங்களை ஏமாற்றி இருக்கிறது, அமைச்சர்கள் அவை எங்களை ஏமாற்றி இருக்கிறது. அந்த கூட்டத்திலே முடிவாக சொல்லப்பட்டது எல்லா விடயமும் ஜனாதிபதியை சந்திக்கும் மட்டும் இந்த விடயங்கள் எல்லாம் நிறுத்தி வைக்கப்படும் என்ற ஒரு உத்தரவாதம் எங்களுக்கு தரப்பட்டது. ஆனால் அது மீறுகின்ற செயல்பாட்டை இன்றைக்கு இந்த அரசாங்கமும் அமைச்சரவையும் செய்து கொண்டு வருகிறது. எங்களுடைய மக்களையும் இந்த மண்ணையும் அங்கு கலந்து கொண்டவர்களையும் அவமானிக்கின்ற ஒரு செயல்பாடாக நான் பார்க்கின்றேன். ஆகவே சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் என்பது அரசாங்கத்தினுடைய பொறுப்பாக இருக்க வேண்டும். அவை வெறும் பேச்சாக அது அமையக்கூடாது. அந்த அடிப்படையிலே தான் மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த விடயத்திலே எங்களை பொறுத்தமட்டிலே ஒரு காலம் அது எங்கே நடந்தாலும் எங்களுடைய மண்ணையும் எங்களுடைய மக்களையும் காப்பாற்றுகின்ற அந்த பொறுப்பிலே நாங்கள் இருக்கிறோம். அந்த வகையிலே இந்த மன்னார் மக்களையும் மண்ணையும் மீட்கின்ற செயற்பாட்டிலே நாங்கள் தொடர்ந்து மக்களோடு போராடுவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம். அரசாங்கம் பேச்சுவார்த்தையிலே சொன்ன விடயத்தை மீறி இருக்கிறது, அது கண்டிக்கத்தக்கது. இதேவேளை மன்னாரில் மக்களின் எதிர்ப்பை மீறி 2வது கட்டமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின்கோபுரம் அமைக்கும் நடவடிக்கை மற்றும் கனியமண்டல் அகழ்வு போன்றவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தொடர்ச்சியாக மன்னார் பஜார் பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இன்றைய தினம் திங்கட்கிழமை 9வது நாளாக முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் பல கிராம மக்கள் கலந்து கொண்டு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். மன்னார் தீவு பகுதியில் 2வது கட்டமாக காற்றாலை மின்கோபுரங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாரிய காற்றாலைகளின் பாகங்கள் வாகனங்களில் மன்னார் நகர பகுதியை நோக்கி எடுத்து வரப்பட்ட நிலையில் மன்னார் தள்ளாடி சந்தியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை மக்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர். இந்த நிலையில் தள்ளாடி சந்தி மற்றும் மன்னார் சுற்றுவட்ட பகுதியில் தொடர்ச்சியாக மக்களும் பொது அமைப்புகளும் இணைந்து சுழற்சி முறையில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் மக்களின் எதிர்ப்பையும் மீறி காற்றாலை மின்கோபுரங்கள் அமைப்பதற்கான பாகங்கள் மன்னார் நகர பகுதிக்கு பலத்த
பலத்த போலீசாரின் பாதுகாப்புடன் எடுத்து வரப்பட்டது. எனினும் தொடர்ச்சியாக போராட்டங்கள் இடம்பெற்று வந்தது. இந்த நிலையில் குறித்த போராட்டத்துக்கு வலு சேர்க்கின்ற வகையிலே மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கீழியன் குடியிருப்பு, நடுக்குடா, கட்டுக்காரன் குடியிருப்பு, பருத்திப்பண்ணை, பாலுவிப்பட்டான் குடியிருப்பு உள்ளிட்ட கிராம மக்களும் இன்றைய தினம் திங்கட்கிழமை 9வது நாளாக இடம்பெற்று வருகின்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவு வழங்கியுள்ளனர். மேலும் மன்னார் மாவட்ட ஒளிக்கலை ஒன்றியம் முழுமையான ஆதரவை வழங்கிய நிலையில் ஒன்றிய உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த தீவை வேறு நாடுக்கு விற்கப் போகிறீர்களா, அல்லது இந்த தீவிலிருந்து தான் இந்த இலங்கையிலே இருந்து சூறையாடப்பட்ட எல்லா டொலர்களையும் நீங்கள் எடுக்கப் போகின்றீர்களா? ஆகவே இந்த மன்னார் தீவிலே வாழுகின்ற பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரங்களையும் உயிர்களையும் கொன்று குவித்துவிட்டு நீங்கள் இந்த தீவை விற்க முடியாது. ஆகவே இந்த மண் அகழ்வு என்று சொல்லக்கூடிய கனியவள மண் அகழ்வை நீங்கள் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். நீங்கள் வெளிநாட்டு கம்பெனிகளோடு செய்திருக்கக்கூடிய உடன்படிக்கைகளை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். அடுத்ததாக நீங்கள் சுகாதாரமான முறையிலே தன்னிறைவு அடைவதற்கு பொருளாதார கொள்கைகளை இந்த அரசாங்கம் கொண்டு வருவதென்று சொன்னால் அது மக்களுடைய சம்பந்தம் இருக்க வேண்டும், மக்களுடைய விருப்பம் இருக்க வேண்டும். மக்களுடைய விருப்பம் இல்லாமல் உங்களுடைய அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. இது முக்கியமாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்னும் சொல்லப்போனால் காற்றாலை மின் உற்பத்தி என்று சொல்லக்கூடிய இயற்கையான இந்த மன்னாரிலே பெறக்கூடிய அதிகப்படியான காற்று விசையை பயன்படுத்தி நீங்கள் மின்சாரம் உற்பத்தி செய்கிறீர்கள். அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். நானும் இந்த யுனைடெட் நேஷன்ஸ் என்வாயர்மெண்ட் அசம்பிளி என்று சொல்லக்கூடிய உலகளாவிய சுகாதாரத்துறை ஸ்தாபனம் அமைந்திருக்கக்கூடிய கென்யாவுடைய தலைநகரான நைரோபியின் கூட்டத்திலே நான் பங்கெடுத்திருக்கின்றேன். அந்த யுனையா 6 என்று சொல்லக்கூடிய இந்த அசம்பிளியிலே பல அறிக்கைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த அறிக்கை எங்களுக்கு சொல்லுகின்றது, the whole nation should tackle the crisis today. What is this crisis today? The triple planetary crisis. One of them is the climate change, and the second is the loss of biodiversity, and the third one is pollution. And therefore all the governments are requested by United Nations to tackle this problem. This is not a problem, this is a crisis in today's context. And therefore this present government as well as all the citizens of this country are responsible to safeguard the environment, because the environment is crying, the earth is crying, and therefore we the citizens are responsible to protect this land and the environment. ஆகவே இந்த காற்றாலைகளை ஏன் மன்னாரிலே நீங்கள் அமைக்க வேண்டும்? இந்த காற்றாலைகள் மூலமாக சுகாதாரமான மின் உற்பத்தி கிடைக்கிறது, அதை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஆனால் ஏன் மன்னாரிலே அதை நீங்கள் நாட்ட வேண்டும்? மன்னார் ஒரு சிறிய தீவு, 148 கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட இந்த தீவிலே மக்கள் அனைவரும் கடலை நம்பிதான் வாழுகின்றார்கள். கடலிலே கிடைக்கக்கூடிய உற்பத்தியை நம்பி வாழுகிறார்கள். இந்த காற்றாலைகளை நீங்கள் கடலோர பகுதியிலும் கடலுக்குள்ளும் நாட்டுகின்ற பொழுது எவ்வளவு ஆழத்திற்கு நீங்கள் தோண்ட வேண்டி இருக்கின்றது, எவ்வளவு மண்ணை நீங்கள் அகழ வேண்டி இருக்கின்றது. அந்த காற்றாலை, பிரமாண்டமான காற்றாலையிலிருந்து எவ்வளவு அதிர்வுகள் ஏற்படுகின்றது. கரையோரத்திலே நம்பி வாழுகின்ற மீன்பிடி மக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுகிறார்கள். பாரம்பரியமான முறையிலே எங்களுடைய மக்கள் செய்கின்ற தொழில்களில் முக்கியமானவை கரவலை என்று சொல்லக்கூடியவை, சுப்புவலை என்று சொல்லக்கூடியவை, மாயவலைகள் என்று சொல்லக்கூடியவை. ஏழை மக்களுடைய வாழ்வாதாரமாக இருப்பது இன்றைக்கு மீன்கள் இல்லை. ஏன்? கரையோரங்களிலே நீங்கள் இது போன்ற காற்றாலைகளை நிலைநிறுத்தி அதிர்வுகளை ஏற்படுத்தி மீன்கள் முட்டையிடுவதற்கும் குஞ்சு பொரிப்பதற்கும் இனப்பெருக்கம் செய்வதற்கும் அவை வருவதும் கிடையாது. இந்த ஏழை மீன்பிடி தொழிலாளர்கள் அந்த மீன்களை இன்றைக்கு பிடிக்க முடியாமல் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து குடும்பங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதை ஏன் அரசாங்கம் உணர்வது இல்லை? ஆகவே இந்த காற்றாலை போன்ற
சுகாதாரமான முறையிலே உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரம் உண்டு, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஏன் கனியவள மண்ண அகழ்வையும் இந்த காற்றாலை ரெண்டையும் சேர்த்து இந்த மன்னார் சின்ன தீவிலே நீங்கள் நிறுத்தி ஏராளமான உயிர்களை நீங்கள் இன்று கொன்று குவிக்க இருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. இந்த நாட்டிற்கு பொருளாதாரம் வேண்டும், பொருளாதார வளர்ச்சி வேண்டும். ஏன் முன்னைய அரசாங்கங்களே இருந்து இந்த பொருளாதார சீரழிவை கொண்டு வந்தவர்களிடம் இருந்து நீங்கள் கேள்விகளை கேளுங்கள், அந்த பணங்களை திருப்பி எடுங்கள், மன்னாரை அபிவிருத்தி செய்யுங்கள். மன்னாரை அபிவிருத்தி செய்வதற்கு எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றன. ஒரு நல்ல ஆஸ்பத்திரி இருக்கின்றதா? ஒரு நல்ல ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறதா? மன்னார் மக்கள் அனைவரும் இந்த கடல்வாழ் உயிரினங்களை நம்பி வாழுகின்றார்கள் என்றால் ஏன் அப்படிப்பட்ட ஒரு படிப்பை கொண்டு வரக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம், ஃபிஷரிஸ் அப்படி என்று சொல்லக்கூடிய பல்கலைக்கழகத்தை கொண்டு வர முடியாது? இது போன்ற எத்தனை இந்த மீன்பிடித்துறையை போய் பாருங்கள், எவ்வளவு காலமாக இப்படியே இருக்கின்றது. எத்தனை இடங்களிலே நீங்கள் டெவலப் பண்ணி கொடுத்திருக்கிறீர்கள், அபிவிருத்தி செய்து கொடுத்திருக்கிறீர்கள். இந்த இடத்தை அபிவிருத்தி செய்யுங்கள், அந்த மீன்பிடி துறையை அபிவிருத்தி செய்யுங்கள். எவ்வளவு இடங்கள் இருக்கிறது அபிவிருத்தி செய்வதற்கு? அபிவிருத்தி என்ற பெயரிலே, டொலரை கொள்வனவு செய்கின்ற என்ற பெயரிலே, தன்னிறைவு பொருளாதார கொள்கையை அடைகின்ற என்ற பெயரிலே நீங்கள் அப்பாவி மக்களுடைய வாழ்க்கையை, நீங்கள் வாழ்வாதாரத்தை இன்றைக்கு நீங்கள் சீரழிப்பதற்காக இந்த மண் அகழ்வையும் இந்த காற்றாலைகளையும் நீங்கள் நிறுவி அந்த மக்களுடைய அமைதியான சூழல், நல்ல சூழல் நிறைந்த வாழ்க்கையை நீங்கள் சீரழிக்க இருக்கிறீர்கள். ஆகவே இந்த நேரத்திலே இந்த அரசாங்கத்திற்கு, இந்த அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதிக்கு, இந்த அரசாங்கத்திலே இருக்கக்கூடிய மின்துறை அமைச்சருக்கும் நாங்கள் பணிவாக சொல்லிக் கொள்வதும் வேண்டிக் கொள்வதும் என்னவென்று சொன்னால், உடனடியாக இந்த 2 விடயங்களையும், இந்த 2 தன்னிறைவு பொருளாதார செயல் திட்டங்களையும் நீங்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், நிறுத்த வேண்டும். அப்போதுதான் இந்த மக்கள் அமைதியான முறையிலே வாழ முடியும். அமைதியாக தங்களுடைய தொழில்களை செய்து அவர்கள் சந்தோஷமாக ஒரு சூழல் நிறைந்த ஒரு கலாச்சாரத்திலே, ஒரு இடத்திலே அவர்கள் வாழக்கூடியதாக இருக்கும். இது தொடர்ந்து கொண்டு வரப்பட்டு கொண்டே இருக்கும் என்று சொன்னால், இந்த அபிவிருத்தி திட்டமானது வெளிநாட்டு கம்பெனிகளோடு தொடர்ந்து உடன்படிக்கை செய்து பட்டுக்கொண்டே இருக்கும் என்று சொன்னால், இங்கே வாழுகின்ற பல்லாயிரக்கணக்கான மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தொடர்ச்சியாக இந்த போராட்டத்திலே ஈடுபட்டே கொண்டே இருப்பார்கள். நான் ஒரு ஆன்மீகத்தை சேர்ந்த அல்லது ஒரு துறவியாக இருந்தாலும், கிளரிஷியன் சபை இந்த துறவியாக இருந்தாலும், இந்த உண்மைக்கும் இந்த நீதிக்கும் நானும் குரல் கொடுத்து கொண்டேதான் இருப்போம். ஐநா மனித உரிமை பேரவையில் 60வது அமர்வில் இலங்கை குறித்து புதிய தீர்மானம் முன்வைக்கப்படும் என பிரித்தானியா, கனடா போன்ற நாடுகள் அறிவித்துள்ளன. எனினும் இந்த தீர்மானம் முன்னைய தீர்மானங்களுடன் ஒப்பிடும்போது மென்மையானதாக இருக்கும் என்று இலங்கை அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக ஆங்கில செய்தித்தாள் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த விடயம் இலங்கை அரசாங்கத்துக்கு வாய்மொழியாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இலங்கை குறித்த முந்தைய தீர்மானங்களுக்கு இணை அனுசரணை வழங்கிய அமெரிக்கா ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் இருந்து வெளியேறியதால் இலங்கை குறித்த புதிய மையக்குழுவின் அமைப்பு மாற வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியா, அமெரிக்கா, கனடாவுடன் முன்னைய மையக்குழுவின் ஒரு பகுதியாக இருந்த மலாவி, மொண்டினேக்ரோ, வடக்கு மெசிடோனியா ஆகியவை இந்த ஆண்டு தீர்மானத்தில் பங்கேற்காமல் போகலாம் என்று இலங்கை அரசாங்கம் நம்புகின்றது. இந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் இலங்கைக்கு வந்து ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டர்க் 60வது அமர்வில் இலங்கையில் மனித உரிமைகள் நிலைமை குறித்து தனது அறிக்கையை முன்வைப்பார். வரைவு திட்டத்தின்படி அமர்வு தொடங்கும் நாளில் செப்டம்பர் 8ஆம் தேதி அன்று இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளது. ஆணையாளர் வோல்கர் டர்க் ஏற்கனவே செம்மணி புதைகுழியை பார்வையிட்டு சென்றுள்ளமையினால் இலங்கை குறித்து தனது அறிக்கையில் முக்கியமாக அந்த புதைகுழி இடம்பெற வாய்ப்புள்ளது என்றும் நம்பப்படுகின்றது. மன்னாரில் முன்னெடுக்கப்படவுள்ள காற்றாலை திட்டத்தை நிறுத்த கோரியும் இல்மனைட் அகழ்வுக்கு எதிராகவும் மன்னாரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சத்தியாகிரக போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து வவுனியாவில் மனித சங்கிலி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா சமூக நீதிக்கான வெகுஜன அமைப்பின் ஏற்பாட்டில் வவுனியா வைத்தியசாலை சுற்றுவட்டத்திற்கு அண்மையில் இன்று காலை குறித்த போராட்டம் நடைபெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்து போராட்டக்காரர்கள்
அபிவிருத்தியின் பெயரால் மக்களின் வாழ்வுரிமையை பறிக்கும் இத்திட்டங்களை நிறுத்த வேண்டும். இலங்கையின் மீன்பிடி தொழில் மற்றும் பறவைகளின் பாதுகாப்பு சரணாலயம் இயற்கை காற்றின் வலு முதலானவற்றுக்கு பெயர் பெற்ற இடமாக மன்னார் விளங்குகின்றது. இந்த நிலையில் ஏகபோக ராட்சத பல்தேசிய கம்பெனிகளின் லாப வேட்டையாலும் இலங்கை அரசாங்கங்களின் கையாளாகாத நிலையாலும் அழிவை எதிர்நோக்கியுள்ளது மன்னார் தீவு. ஏற்கனவே உள்ள காற்றாலைகளால் மீன் கரைக்கு வருவது குறைந்துவிட்டது. மீனின் இனப்பெருக்கம் குன்றிவிட்டது. காற்றாலைகளின் அமைப்பால் தரையில் ஏற்படுத்தப்பட்ட மாறுதல்கள் வடிகால் அமைப்பை மாற்றி வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலத்தடி நீர் உவராதலை ஏற்படுத்தியுள்ளது. காற்றாலைகளின் இரைச்சலால் மன்னாருக்கு வரும் வலசை பறவைகளின் வருகையை தடுக்கவும் பாதையை மாற்றவும் அவை காற்றாடிகளால் இறக்கும் நிலையையும் ஏற்படுத்தியுள்ளது. இது மட்டுமன்றி மக்களின் வாழ்விலும் காற்றாலைகளின் ஒலி மாசு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் மன்னார் மண்ணின் கீழ் இருக்கும் இல்மனைட், தோரியம் போன்ற கனிம வளங்கள் இன்றைய நவீன விஞ்ஞான உபகரணங்கள் மற்றும் ராணுவ தேவைகளுக்காக உலக நாடுகளுக்கு தேவைப்படுகின்றது. அதில் முதலீடு செய்வது பெரும் லாபம் தரும் என்பதனால் பல்தேசிய நிறுவனங்கள் முண்டியடிக்கின்றன. எனவே மன்னாரில் நடைபெற இருக்கின்ற இவ்வகழ்வு மன்னார் தீவையே மனித வாழ்வுக்கு உகந்ததாக இல்லாமல் செய்துவிடும் அளவுக்கு ஆபத்தானது. இந்த காற்றாலை மற்றும் கனி அகழ்வு நாட்டின் தேவைக்கானதன்றி பல்தேசிய கம்பெனிகளின் லாப குவிப்புக்கானதே என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். இப்போராட்டத்தில் அரசியல் தரப்பினர், சமூக செயற்பாட்டாளர்கள், பொது அமைப்புகளை சேர்ந்தவர்கள் என்று பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் சமூக ஊடகங்களில் பல்வேறு கேலி பிரச்சாரங்கள் மற்றும் தவறான தகவல்கள் பரிமாற்றப்படுவது குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவினர் விரிவான விசாரணையை ஆரம்பித்துள்ளனர். அதன்படி பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் அறிவுறுத்தலின் பேரில் குற்றப்புலனாய்வு துறையின் சிறப்பு குழு இந்த பிரச்சாரத்துடன் தொடர்புடைய யூடியூப் தளங்கள் மற்றும் சமூக ஊடக வலைதளங்களை கண்காணித்து வருகின்றது. இந்த அவதூறு பிரச்சாரங்களை உருவாக்க பல அரசாங்க அமைச்சர்கள் மற்றும் அரசாங்க ஆதரவாளர்களின் பெயர்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே இவ்வாறு அவதூறு பரப்பும் வகையில் செயற்படுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குற்றப்புலனாய்வு பிரிவினர் எச்சரித்துள்ளனர். இது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கும் அதிகாரப்பூர்வ முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவ்வாறான பொய்யான பிரச்சாரத்தால் ஜனாதிபதி, அரசாங்கம் மற்றும் அமைச்சர்களின் நற்பெயருக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக அரசாங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்த தயாராக உள்ளது என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் ஜனாதிபதி அனுர ஜெர்மனிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த போதும் அவரின் புகைப்படங்களில் உருவமாற்றம் செய்யப்பட்டு கேலி செய்யும் வகையில் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண வர்த்தக தொழில்துறை மன்றத்தின் ஒருங்கமைப்பில் யாழ்ப்பாண சர்வதேச புத்தக திருவிழா 2025 ஆனது ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை 3 தினங்கள் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தின் கண்காட்சிகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஒழுங்கமைக்கப்பட்ட குழு தெரிவித்துள்ளது. 40 காட்சி கூடங்கள் அமையப்பெற இருக்கின்றன. பல்வேறுபட்ட புத்தக விற்பனை நிறுவனங்களும் நம்மோடு இணைந்து இந்த புத்தக திருவிழாவில் கலந்து கொள்ள இருக்கின்றன. சர்வதேச ரீதியாக வெளிவந்திருக்கக்கூடிய பல்வேறு புத்தகங்களும் இலங்கையில் பல்வேறு பாகங்களில் இருந்து வரக்கூடிய புத்தக விற்பனை நிலையங்களும் இந்த புத்தக திருவிழாவில் கலந்து கொள்ள இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் நாங்கள் இதை ஒரு திருவிழாவாக கொண்டாடும் முகமாக பல்வேறுபட்ட நிகழ்வுகளையும் நாங்கள் இந்த புத்தக திருவிழாவில் ஒழுங்கு செய்திருக்கிறோம். அது பற்றிய ஒரு அட்டவணை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். முதல் நாள், அதாவது 15ஆம் தேதி ஆரம்ப நிகழ்வு காலையில் 9 மணிக்கு இடம்பெறும். வடமாகாண கௌரவ ஆளுநர் வேதநாயனையா அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு அந்த நிகழ்வை ஆரம்பித்து வைப்பார்கள். மாலையில் சிறுவருக்கான நாடக நிகழ்வு இருக்கிறது. சிறுவர் புத்தகங்களை பற்றிய ஒரு அறிமுக அரங்கு இடம்பெற இருக்கிறது. தொடர்ச்சியாக அடுத்த நாள், அதாவது 16ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் புத்தக வெளியீட்டு நிகழ்வு ஒன்று இடம்பெற இருக்கிறது. அதேபோல் மாலையில் ஓப்பன் மைக் என்று சொல்லக்கூடிய அனைவருக்குமான மேடை என்ற ஒரு நிகழ்வு 4:30 முதல் 8 மணி வரைக்கும் இடம்பெற இருக்கிறது. தங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றல்களை அவர்கள் அங்கே வெளிக்காட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது. யாராக இருந்தாலும் தங்களுக்குள் இருக்கக்கூடிய பாடும் திறமையையோ அல்லது வேறு திறமைகளையோ
மேடையேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை அங்கே வழங்கப்பட இருக்கிறது. அதேபோல் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் மூத்த எழுத்தாளர்களுக்கிடையான ஒரு கலந்துரையாடல், அதனைத் தொடர்ந்து நாடக நிகழ்வு என்று நாங்கள் இம்முறை அட்டவணைப்படுத்திய வகையில் பல்வேறுபட்ட நிகழ்வுகளை ஒழுங்கு செய்திருக்கிறோம். இது ஒரு முக்கியமான அரிய வாய்ப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எமது சமூகம், முக்கியமாக இளையோர், புத்தகங்களை அறிந்து கொள்வதற்காகவாவது எவ்விடத்துக்கு வர வேண்டும். எவ்வகையான புத்தகங்கள் வெளிவந்திருக்கின்றது, எத்தனை எழுத்தாளருடைய புத்தகங்கள் வெளிவந்திருக்கின்ற விடயங்களை அவர்கள் அங்கு வந்து அறிந்து கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் எமது மாவட்டத்திலும் சரி, ஒட்டுமொத்த மாகாணத்திலும் சரி இயங்கி வரக்கூடிய நூலகங்கள் தங்களுக்கு தேவையான நூல்களை இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் இலகுவாக கொள்வனவு செய்து கொள்ள முடியும். பல்வேறுபட்ட விற்பனை நிலையங்கள் வர இருக்கிறது. அவர்கள் பெருமளவிலான விலைக்கழிவுகளையும் அந்த சந்தர்ப்பத்தில் வழங்க இருக்கிறார்கள். ஆகவே நூலகங்கள், சனஸ்ப நிலையங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதேபோல் பாடசாலை நூலகங்கள் கூட தங்களுக்கு தேவையான புத்தகங்களை இங்கே வாங்கிக் கொள்ள முடியும். ஆகவே நாங்கள் தயவன்புடன் ஊடக நண்பர்களையும் பொதுமக்களையும் கேட்டுக்கொள்வது, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு சிறந்த சமூகத்தை கட்டியெழுப்புங்கள். அதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள். நாங்கள் இந்த செய்யக்கூடிய இந்த முயற்சிக்கு உங்கள் ஒத்துழைப்பை தாருங்கள். நன்றி. கடந்த வருடம் நீங்கள் இந்த நோக்கத்தை நிச்சயமாக கடந்த வருடம் நாங்கள் முதல் முறையாக அந்த கண்காட்சியை ஒழுங்குபடுத்தி இருந்தோம். அந்த வகையில் ஏறத்தாழ 36 காட்சி கூடங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. உண்மையில் நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாக 2 மடங்கு அளவிலான பார்வையாளர்கள், புத்தக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு புத்தக கொள்வனவில் ஈடுபட்டிருந்தார்கள். அதற்கான சாட்சியாக நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய புத்தக விற்பனையாளர்களை கூட நீங்கள் அவர்களோடு கூட நீங்கள் பேசி பார்த்து கொள்ளலாம். அந்த நிகழ்வானது பலர் மத்தியிலும் ஒரு ஆச்சரியத்தையும் எமது சமூகத்திடையில் இன்னும் வாசிப்புணர்வு மேலோங்கி இருக்கிறது என்பதையும் எடுத்துக்காட்டக்கூடியதாக அமைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. புத்தகங்கள் எண்ணிக்கை நாங்கள் வரையறுத்து சொல்ல முடியாது. குறைந்தது 20க்கு குறையாத விற்பனை நிலையங்கள், நிறுவனங்கள் பங்கு பெற்றிருக்கின்றன. அப்போ 20க்கு குறையாத விற்பனை நிறுவனங்கள் என்கின்ற போது அவர்களிடம் பல்வேறுபட்ட புத்தகங்கள் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை இலங்கை தமிழரசு கட்சியினரால் முன்னெடுக்கப்படும் ஹர்த்தால் போராட்டத்துக்கு வடக்கு கிழக்கு மக்கள் ஆதரவு வழங்க வேண்டும் என்பதுடன் எதிர்வரும் புதன்கிழமை மட்டக்களப்பில் முன்னெடுக்கப்பட உள்ள போராட்டத்துக்கு மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் மக்கள் ஆதரவு வழங்குமாறு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். தூரமான விடயத்தை கண்டித்து இது சம்பந்தமாக உலக நாடுகளுடைய உலக நாடுகளுக்கு ஒரு இதை கொண்டு செல்லும் முகமாக எதிர்வரும் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு ஹர்த்தால் போராட்டத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சி அழைப்பு விட்டிருக்கின்றது. 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று இந்த ஹர்த்தால் போராட்டத்தை வடக்கு கிழக்கு பூராகவும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றதுக்கான அழைப்புதல் நாங்கள் விடுத்திருக்கின்றோம். அந்த அழைப்புதல் சம்பந்தமாக பேசுவதற்காகத்தான் இன்று இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றேன். உண்மையிலே இந்த விடயம் சம்பந்தமாக எங்களுடைய முல்லைத்தீவு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரவிகரனூடாக அறியக்கூடிய தகவலாக இருந்தது. எதிர்மன சிங்கம் கபில்ராஜ் என்றவர் 32 வயது அடைந்தவர். அவருக்கு பிள்ளைகள் இருக்கின்றார்கள். இவர்கள் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே இந்த இராணுவ முகாமிலே தாக்கப்பட்டதாக அந்த பிரதேச மக்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். இதிலே பல்வேறு செய்திகள் வருகின்றது. அவர்கள் அந்த இடத்துக்கு ஏன் போனார்கள், எதுக்கு போனார்கள், இதெல்லாம் நாங்கள் உண்மையிலே பார்க்க வேண்டிய அவசியமில்லை. இதிலே அடிப்படை பிரச்சனை என்று சொன்னால், ஒரு தமிழ் இளைஞர் ஒருவர்
இராணுவத்தினால் தாக்கப்பட்டு சடலமாக ஒரு குளத்திலே அவருடைய சடலமாக அவர் மீட்கப்பட்டிருக்கின்றார். இதுதான் இதனுடைய முக்கியமான விடயம். ஒரு நாட்டினுடைய இனம் தமிழினத்தை சேர்ந்த தமிழர்களை 2025ஆம் ஆண்டுலேயும் கூட இராணுவம் அடித்து கொள்கிற அளவுக்கு இருக்குன்னு சொன்னால் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு எந்த அளவு தூரம் பாதுகாப்பு இருக்கின்றதை பற்றி மீண்டும் நாங்கள் கேள்வியை எழுப்ப வேண்டும். இது ஒரு சாதாரண விடயமாக சிலர் கடந்து போகலாம். ஆனால் இது ஒரு சாதாரண விடயம் அல்ல. இதே போல இராணுவ முகாம்கள் வடக்கு கிழக்கு பூராவும் இருக்கின்றது. இதே போல ஒரு சம்பவம் தென்னிலங்கையிலே எங்கேயாவது நடந்திருக்கா? தென்னிலங்கையிலே நடந்திருந்தால் இன்று அந்த பிரதேசங்கள் எல்லாம் ஒரு பிரதேசங்களிலே பாரிய அளவிலே பிரச்சனை வந்திருக்கும். ஏனென்றால் சிங்கள மக்களை சிங்கள இராணுவம் அடித்து கொண்டால் அப்படி பிரச்சனை வரும். ஆனால் ஒரு தமிழ் இளைஞரை இந்த சிங்கள இராணுவம் அடித்து கொலை செய்யும் பொழுது இந்த விடயத்தை பார்த்து ஒட்டுமொத்த தமிழினமும் மௌனமாக இருக்காமல் நாங்கள் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இதிலே குறிப்பாக வடமாகாணத்திலே வன்னி மாவட்டத்தில் இருக்கிற மக்களும் சேர்ந்து தான் இந்த அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை கடந்த பாராளுமன்ற தேர்தலை உருவாக்கினார்கள். இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகுதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இதிலே சிலர் சொல்லலாம், இல்லை கடந்த அரசாங்கங்கள் போல் இல்லாமல் இராணுவ சிப்பாய்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் கைது செய்யப்பட்டதுன்றதுக்காக அந்த இழந்த உயிரை நாங்கள் மீண்டும் எடுக்க முடியாது. அந்த பிள்ளைகளுக்கு தன்னுடைய தந்தை திருப்பி கிடைக்க மாட்டார். இந்த மனைவிக்கு தன்னுடைய கணவர் மீண்டும் கிடைக்க மாட்டார். இது இன்றைக்கு கபில்ராஜுக்கு நடந்த சம்பவம் நாளைக்கு சாணக்கியனுக்கும் நடக்கலாம், இந்த மாவட்டத்தில் இருக்கிற எவருக்கும் நடக்கலாம், வடக்கு கிழக்கில் இருக்கிற எந்த தமிழனுக்கும் நடக்கலாம். இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் அலட்சியமாக இருப்போமா இருந்தால் இது எதிர்வரும் காலங்களிலே எங்களுடைய ஒட்டுமொத்த தமிழினத்தையும் தொடர்ந்தும் இராணுவ கடுப்பிடிக்குள்ளே இராணுவ கடுப்பிடியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற செய்தியை சொல்கிற விடயமாக இருக்கும். அந்த வகையிலே தான் தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சி, வடக்கு கிழக்கிலே இருக்கிற பிரதானமான கட்சி, வடக்கு கிழக்கிலே சகல மாவட்டங்களிலேயும் தேர்தல் மாவட்டங்களிலேயும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட கட்சி என்ற அடிப்படையிலே இந்த பொறுப்பை தமிழ் மக்களுடைய சார்பில் இலங்கை தமிழரசு கட்சி முன்னெடுக்கின்றது. இந்த போராட்டத்துக்கான அழைப்புதல் தமிழரசு கட்சி விட்டிருக்கு சொன்னால் அந்த அழைப்புதலை விடுவதற்கான அந்த அங்கீகாரம் தமிழ் மக்கள் எங்களுக்கு தான் தந்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலே நாங்கள் மௌனமாக தமிழ் மக்களுடைய சார்பிலே தமிழ் மக்களுடைய பிரதிநிதியாக நாங்கள் இருக்க முடியாது. அதற்காகத்தான் இந்த போராட்டத்துக்கான அழைப்பை நாங்கள் விடுத்திருக்கிறோம். இதே போல இன்னும் எத்தனையோ பிரச்சனை இருக்கின்றது. பலர் பேசுகிறார்கள், 2025ஆம் ஆண்டு தொழில்நுட்பம் இந்த அளவு வளர்ந்திருக்கு, எல்லாருடைய கையிலையும் டெலிஃபோன் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, டிக்டாக் இருக்கு. இப்படியான காலப்பகுதியிலே இராணுவம் பயமில்லாமல் தாங்கள் தப்பிவிடலாம் என்ற நம்பிக்கையிலே ஒரு தமிழ் இளைஞரை அடித்து கொலை செய்கிற அளவுக்கு துணிச்சலாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் 2009ஆம் ஆண்டுக்கு முதல் எவருமே இல்லாத, சர்வதேச மேல்பார்வையும் இல்லை, உள்நாட்டுக்குள்ளே வெளிப்பிரதேசத்திற்கு போக முடியாது, கேமரா இல்லை, இன்டர்நெட் இல்லை, டெலிஃபோன் இல்லை. இப்படியான காலப்பகுதியில் எத்தனை அநியாயங்களை செய்திருப்பார்கள். இதிலே செம்மணி போல மனித புதக்குடியல் சம்பந்தமான அகழ்வு பணிகள் முன்னெடுக்கிறார்கள். ஆனால் இந்த அகழ்வு பணிகளை பற்றி இதுவரைக்கும் சர்வதேசத்தினுடைய உதவியை, தொழில்நுட்ப ரீதியான உதவியை, டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸை இந்த அரசாங்கம் பெற்றுக்கொள்ள தவறிருக்கிறார்கள். கடந்த மாதம் பிரித்தானிய பாராளுமன்றத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் இங்கே வருகை தந்த பொழுது பிரித்தானிய பாராளுமன்றத்திலே எங்களுடைய ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த செம்மணி பிரச்சனை தொடர்பாக அந்த பாராளுமன்றத்திலே பேசிய பொழுது அந்த நாட்டில் இருக்கிற ஃபாரின் செக்ரட்டரி, FCDO ஆஃபீஸ், அந்த ஃபாரின் செக்ரட்டரி ஒரு அறிக்கையை விட்டிருந்தார். இலங்கை அரசாங்கம் கேட்டால் நாங்கள் இதுக்கு தேவையான டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ், இந்த DNA பரிசோதனை செய்வதற்கு கண்டெடுக்க இல்லாட்டி இந்த அகழ்வு பணிகளிலே வரும் இந்த சடலங்களை எலும்பு கூடுதலை வைத்து DNA பரிசோதனை செய்வதற்கு தேவை என்று சொன்னால் நாங்கள் உதவி தர தயார் என்று சொன்னார்கள்.
ஆனால் இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் அந்த விடயம் சம்பந்தமாக ஒரு வார்த்தை கூட இணக்கப்பாடை தெரிவிக்கவில்லை. இலங்கைக்கு பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர் வந்த பொழுது, பாராளுமன்ற வளாகத்துக்கு வந்த பொழுது இதை சொல்லியிருந்தார்கள். அப்போ இந்த அரசாங்கத்துடைய நோக்கமும் இராணுவத்தை பாதுகாக்கிறது தான். அப்போ இந்த விடயங்களை பற்றி நாங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் இன்று இந்த சகோதரர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால், இது நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்று சொல்லி சொன்னால், சிங்கள இராணுவம் தொடர்ந்தும் தமிழர்களை கொல்லலாம் என்ற மனநிலையில் இருக்கின்றது தான் நாங்கள் பார்க்கிறோம். இதை இனவாதம் என்று சொல்லலாம், சாணக்கியன் பிரிவினவாதம் பேசுகிறார் என்று சொல்லலாம். இன்றைக்கு இந்த இளைஞருக்கு நடந்திருக்கிறது. இனி இராணுவமும் ஒரு தமிழ் இளைஞர் மீது கை வைக்க முதல், ஒரு இராணுவமும் ஒரு தமிழ் இளைஞரை கை வைத்தால் இந்த நாட்டிலே இப்படியான போராட்டங்கள் வெடிக்கும் என்றதை தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கிறோம். ஏனென்றால் அரசாங்கம் மேடையிலே சொன்ன வாக்குறுதிகள் நாங்கள் ஆதரிக்க இல்லை, நாங்கள் ஆதரிக்க போகிறதும் இல்லை. எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தை இந்த அரசாங்கத்தை ஆதரிக்கவும் இல்லை. ஆனால் வடக்கு கிழக்கை ஒரு சிலர் ஆதரித்தார்கள். சரி, ஆதரித்த மக்கள் தங்களை ஆதரித்திருக்கிறார் என்ற அடிப்படையிலேயாவது அரசாங்கம் தமிழ் மக்களுக்கான சில பிரச்சனைக்கான தீர்வுகளை முன்வைக்கும் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் பார்த்திருந்தோம். ஆனால் அரசாங்கம் அவ்வாறான விடயங்களை செய்ய போவதல்ல. குறிப்பாக காணாமாக்கப்பட்டவருடைய விடயத்தில் இதுவரைக்கும் எந்த முன்னேற்றகரமான ஒரு விடயமும் இல்லை. ரணில் விக்ரமசிங்கட அரசாங்கத்திலேயாவது ட்ருத் அண்ட் ரெக்கன்சிலியேஷன் கமிஷன், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர் காணாமாக்கப்பட்டவருடைய அலுவலகம் ஊடாக நாங்கள் அதை செய்ய போகிறோம் இதை செய்ய போகிறோம் என்றாவது சொன்னார். மைத்ரிபால சிறிசேனாவுடைய காலப்பகுதியிலே காணாமாக்கப்பட்டவருடைய அலுவலகமாக உருவாக்கப்பட்டது. அந்த காணாமாக்கப்பட்டவருடைய அலுவலகத்துக்கு உருவாக்குற அந்த சட்டத்திலே இருக்கின்றது, சர்வதேச உதவிகளை நாங்கள் எடுக்கலாம் என்றது இருக்கின்றது அந்த சட்டம். அண்மையிலே ஹர்ஷன நாணயக்கார நீதி அமைச்சர் சொல்றார், இல்லை அது தேர்தல் அரசியலமைப்புக்கு முரணானது, நாங்கள் சர்வதேச உதவியை எடுக்க முடியாது என்று சொல்றார். அவருக்கு தெரியாது சட்டம் ஓஎம்பி ஆக்ட்ல இருக்கின்றது, செய்யலாம் என்று. அப்ப இந்த விடயங்களை, இப்படியான விடயங்களை நாங்கள் தொடர்ந்தும் அரசாங்கம் செய்யும் என்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கலாது. இது எங்களுக்கு இந்த சம்பவம், இந்த ஹர்த்தால், நாங்கள் அறிவித்திருக்கிற இந்த ஹர்த்தாலினூடாக, இந்த ஹர்த்தாலை நடைமுறைப்படுத்துவதனூடாக நாங்கள் தனித்துவமான ஒரு இனம், வடக்கு கிழக்கிலே இருக்கிற தமிழர் தாயகத்திலே இருக்கிற பிரச்சனைகளுக்கு தமிழ் மக்கள் இப்பொழுதும் தீர்வுகளுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு. இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.